சென்னை திருவல்லிக்கேணியில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 15வது நாளாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை திருவல்லிக்கேணி பகுதியில் தடுத்து நிறுத்தி போலீசார் அராஜக போக்கோடு வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ய முயன்றதில் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வரும் ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று வலுக்கட்டாயமாக கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன். 15வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வழக்கம் போல அவர்கள் மீது போலீசாரை ஏவி விட்டு இந்த விளம்பர திமுக அரசு கைது நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருகிறது. போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர்களும் குழந்தைகள் இருக்கிறார்கள், வயதான பெண்மணிகள் இருக்கிறார்கள், முதிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மீது அராஜக போக்கோடு காவல்துறையை ஏவி இருக்கிறது விளம்பர திமுக அரசு. தற்பொழுது அந்த இடம் பார்ப்பதற்கே பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. பல ஆசிரியர்கள் அங்கு சுயநினைவென்று இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். தற்பொழுது அங்கு கள நிலவரம் என்ன? எங்களை கண்ணியக்குறைவோடு கைது செய்ய வேண்டாம், அடித்து இழுத்து கைது செய்ய வேண்டாம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய கோரிக்கை, போராடுவது என்பது ஜனநாயக உரிமை. எங்களுடைய போராட்டத்தை கூட நடத்த விடாமல் எங்களை அடித்து இழுத்து ஏன் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்திலும் காவல்துறையினர் கண்ணியக்குறைவோடு நடத்துவது மட்டுமல்லாமல் பார்த்திருக்கலாம். மற்றொரு ஆசிரியர் ஒருவர் காயமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் தற்பொழுது மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் நேரலையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அந்த ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசூழியர்கள் போராட்டம் என சென்னை மாநகர் முழுவதும் கடந்த 1 மாத காலமாக போராட்ட களமாக இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினருடைய தாக்குதலும் காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் தற்பொழுது இரத்த காயத்துடன் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியும் மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய அந்த காட்சியிலும் அவர்களை கையை பிடித்து தற்பொழுது காவல்துறையினர் இழுத்ததில் அவர்கள் காயமும் தசை சிதைவும் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. என்றால் மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய அந்த காட்சியும் தற்போது பார்க்க முடியும். சார், அவங்க ரொம்ப அராஜகமா பிடிச்ச கையை இழுக்கிறாங்க சார். போலீஸ்காரங்க லேடி போலீஸ் இழுக்கிறாங்க கையை பிடிச்சு. கை ரொம்ப பெயினா இருக்குங்க சார். கை எரியுது, இந்த சைட்லாம் வலிக்குது, கழுத்தோட சேர்த்து. பார்த்திருக்கலாம், காவல்துறையினர் கைது செய்யும் பொழுது ஒரு பெண் ஆசிரியருடைய கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் மற்ற ஆசிரியர்கள் முதலுதவி செய்யக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்த்திருக்க முடியும். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையும் இதே போக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதும் அவர்களை அடித்து இழுத்து கைது செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேருந்து என்பது நிரம்பி இருக்கக்கூடிய சூழலில் கூடுதலாகவும் நபர்களை உள்ளே அனுப்பக்கூடிய அந்த காட்சியும் அவர்கள் ஏற முடியாத ஒரு சூழலில் அழுத்தி உள்ளே அனுப்ப வேண்டும் என்று காவல்துறையினர் அடித்து அனுப்பக்கூடிய அந்த காட்சியும் என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதால் ஆசிரியர்கள் கைதாவதில் ஒரு புறம் சிக்கலும் இருக்கிறது. ஆகவே காவல்துறை ஒட்டுமொத்தமாக இணைந்து ஆசிரியர்களை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழலில் ஆசிரியர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காவலர்கள் கையை பிடித்து தரத்தரவென இழுத்து செல்வதாகவும் காயம் ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆகவே ஒருபுறம் காவல்துறையுடைய ஒடுக்குமுறைக்கு ஆசிரியர்கள் பாதிப்பும், மறுபுறத்தில் கை உடைந்ததா அல்லது கையில் என்ன ஆனது என்று தெரியாத ஒரு சூழலில் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுமாக இந்த இடம் என்பது காணப்பட்டு வருகிறது. ஆகவே அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே எங்களை அடித்து துன்புறுத்தினாலும் சரி,
எங்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு ஆசிரியர் தற்போது காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். அந்த ஆடியோக்களை கேட்கலாம். நாம் பார்த்திருக்கலாம், தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய ஒடுக்குமுறை என்பது அதிகரித்து காணப்படுவதால் ஆசிரியர்கள் காவலர்களிடம் தற்பொழுது ஏன் இவ்வாறு கைது செய்யக்கூடிய நிலை இருக்கிறது, இந்த கைது படலம் என்பது முறையாக இல்லையே என்ற ஒரு கேள்வியை தற்போது ஆசிரியர்களிடம் வைக்கக்கூடிய அந்த கோச்சர் நாங்க அரசு ஆகிறோம், நாங்க இல்லன்னு சொல்லல, இடம் இல்லன்னு சொல்லி ஆசிரியர்கள் இறங்கும் போது நீங்க எடுத்துட்டு அடுத்த பஸ்ஸ கொண்டு வந்து ஏத்துங்க. நான் மாதிரி அடுத்து மேல ஏத்துறீங்க. உங்களுக்கு கற்பிக்கிறது ஒரு ஆசிரியர் தானே, ஆசிரியர் மாதிரி நடத்துங்க சார். ஒரு நாய் மாதிரி அடுத்து மேல ஏத்துறீங்க. நாங்க இறங்குறோம், இறங்குனா விட்டுருங்க. அமைதியான முறையில நாங்க ஏறிக்கிறோம் சார். நான் இல்லன்னு சொல்லல, நீங்க அடுத்த பஸ்ஸ கொண்டு வாங்க, நாங்க ஏறிக்கிறோம். ஏன் அடுத்து மேல ஏத்துறீங்க? இறங்குனா விட்டுருங்க சார், அடுத்த பஸ்ஸ கொண்டு வாங்க சார். நாங்க ஏறலன்னு சொல்லுங்க சார். இடம் இல்லாத ஏற முடியாதுங்க சார். அப்படி முடியுமா சொல்லுங்க நீங்க. ஆசிரியர்களை கைது செய்த முறை தவறாக இருக்கிறது என்று மற்ற ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அந்த காட்சியும் என்ன காவல்துறை என்ன பண்ண சார், பஸ்ல ஏறணும்னு தான் சொல்றோம். நாங்க போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம். ஆனா பஸ் இடம் இல்லாம படியில போர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஏகப்பட்ட பேர் கை கால் உடையுது. முடியாதவங்க இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள பாக்குறதே இல்ல. ரொம்ப போர்ஸ் பண்ணி இடமில்லாத பஸ்ல ஏத்துறாங்க. ஆனா ஏத்திட்டு போற பஸ் மண்டபம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாத்ரூம் எங்கேயும் நிறுத்துறது இல்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரமா பஸ் சுத்திக்கிட்டே வருது சார். சார், அறவழியில போராட அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்குது. எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, நாங்க அறவழியில போராடுறோம் தான் கேட்கிறோம். ஆனா இடமும் கொடுக்க மாட்டேன், கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறைகளும் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்களை நான் விட கேவலமா பண்றாங்க சார். எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா நாங்க அறவழியில போராட தயார், அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயார். ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற எந்த இதையுமே காவல்துறை எதையுமே அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அரசாங்கத்துக்கு உளவுத்துறை கொண்டு போய் சொல்றாங்களா சொல்லலையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு சில IAS அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி தரணும்னு இவங்க இந்த மாதிரி ஆசிரியர்களை அடக்குமுறையை பண்றாங்க சார். அதுதான் சார் நடக்குது. பார்த்திருக்கலாம், ஆசிரியர்களுடைய குமுறல்களையும் அழுகுறல்களையும் தற்போது கேட்டிருப்போம். ஒவ்வொரு பேருந்தும் வரும்பொழுதும் ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக அடித்து கைது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு இன்னமும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக இந்த அரசு ஊழியர்கள் தான், நாங்கள் வேறு எதற்காகவும் சென்னை வரவில்லை, உடனடியாக எங்களை அழைத்து பேச வேண்டும். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றுவதில் அரசிற்கு எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. ஆளக்கூடிய திமுக அரசு ஆளுங்கட்சி ஆவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் நிறைவேற்றுகிறோம், இதைதான் கூறி ஓட்டு வாங்கி அதன் பிறகாக ஆட்சி அமைத்து ஆட்சி நிறைவடைய போகிறது. இன்னமும் எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்துதான் இந்த ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். அதனுடைய அந்த நேரடி காட்சியில தான் தற்பொழுது பார்க்கிறோம். கைது செய்வதற்கு பேருந்துகள் கொண்டு வந்தால் நாங்கள் கைதாக தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களை அடித்து இழுத்து கைது செய்வதை காவல்துறையினர் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். ஆகவே எங்களை அடித்து இழுத்து கைது செய்வதை நிறுத்த வேண்டும். நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள், எங்களை கண்ணியக்குறைவாக பேசிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்ணியக்குறைவாக பேசக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் ஆசிரியர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் உடல்நிலை சரியில்லாதவும் நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் எங்களை அடித்து இழுத்து கைது செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை அரசு பேச்சுவார்த்தை மூலம் களைய வேண்டும். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் என்பது. இந்த பிரச்சனையை தீர்க்காமல் ஏன் அரசு காலதாமதம் செய்கிறது? அரசுடைய காலதாமதம் என்பது இந்த மெத்தன போக்கு என்பது எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆசிரியர்களாகிய நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், எங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த பாதிப்பை
அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றுதான் தற்போது எங்களுடைய கோரிக்கை இருக்குது. ஆகவே மற்ற பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஒருபுறம், ஆகவே தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் கைது நடவடிக்கை என்பது தொடர்ந்து இருந்து வந்தாலும் குழந்தைகளோட தற்பொழுது அந்த கைது படலமும் மயங்கி ஆசிரியர்கள் சாலையில் விழுந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஒருபுறம் கைது நடவடிக்கை, மறுபுறம் மயங்கி விழக்கூடிய ஆசிரியர்கள் என முதலுதவிக்கு கைது நடவடிக்கையில் கான்சன்ட்ரேட் செய்யக்கூடிய காவல்துறையினர் மயங்கி விழுந்த ஆசிரியர்களுக்கு முதலுதவி செய்ய முன்வரவில்லை என்பதுதான் அவலமாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் கைது செய்வதில் ஆர்வம் காட்டிய காவல்துறையினர் ஒருவர் மயங்கி விழுந்தால் உடனடியாக முதலுதவி செய்ய வேண்டும். அந்த மனிதாபிமானம் எங்கு சென்றது? ஏன் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கவில்லை? சுற்றி நின்று தற்பொழுது முதலுதவி கொடுப்பதெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஏன் காவல்துறையினர் இல்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். மறுபுறத்தில் குழந்தைகளோடு பாதுகாப்பிற்காக வந்த அந்த பெற்றோரை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அராஜக போக்கும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே காவல்துறையினருடைய அந்த கைதுக்கு குழந்தைகளை வீடுகளில் தனியாக விட்டுவிட்டு வர முடியாது என்பதால் குழந்தைகளோடு வந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்ன நடந்தது? குழந்தைகளை பிடிச்சி தூக்குறாங்கன்னா பெரியவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களாம் போலீஸ் கிடையாது, இவங்களும் குடும்ப குட்டி எதுவுமே இல்லையா? இவங்க பிள்ளைங்களை இப்படிதான் தூக்கிட்டு போவாங்களா? அமைதியான வழியில தானே போராடிட்டு இருக்கோம். 15 நாளா போராடிட்டு இருக்கோம் அமைதியான வழியில. நான் கூப்பிட்டா வரமாட்டோமா? நாங்க வர்றோம்னு தானே சொல்றோம். குழந்தைங்க கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்து முறுக்குறாங்க. காவல்துறை ரொம்ப அராஜகம் பண்றாங்க. பொதுமக்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. ஓட்டு கேட்கும் போது மட்டும் வேகமா வந்து கேக்குறாங்கல்ல. எல்லாரும் டீச்சர்ஸ் தானே. இவங்கள்ட்ட டீச்சர்ஸ் படிச்சிருந்தா இவங்க வேலைக்கு போனாங்க, சும்மா இவங்களும் வேலைக்கு போயிட்டாங்களா? காவல்துறையில ரவுடிகளான்னு தெரியல, குழந்தைங்க கூட பச்சை குழந்தைங்க கூட பார்க்க தெரியல. பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். குழந்தைகள் அழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். இங்கு குழந்தைகள் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெரியவர்கள் பாதிக்கப்பட்டாலும் குழந்தைகள் சிறிதளவு பாதிக்கப்பட்டாலும் அந்த மனம் உடையும் என்பார்கள். ஆனால் குழந்தைகளை முதலில் கைது செய்தால் அந்த பெற்றோர்கள் பேருந்தில் ஏறி விடுவார்கள் என்பதால் உடனடியாக அவர்கள் அந்த திட்டமிட்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடியதற்காக அந்த குழந்தைகளை வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் கொண்டு வரப்பட்டு அந்த ஆசிரியரை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அனுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனமும் புறப்பட்டு விட்டது. தற்பொழுது ஆசிரியர் மயங்கி சாலையில் இருக்கக்கூடிய காட்சி. இவர் வேறு யாரும் அல்ல, ஒரு ஆசிரியர். தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது, இந்திய அளவில் கல்வியில் முன்னேறியது தமிழ்நாடு என்று கூறுகிறார்கள். மறுபுறத்தில் ஒரு ஆசிரியர் மயங்கி சாலையில் கிடக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. இவர்கள் கேட்பதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம். என்னுடன் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர் நல்ல ஊதியம் பெறும்பொழுது எனக்கும் அந்த ஊதியம் கிடைக்கவில்லை. 2 பேரும் அறிவியல் ஆசிரியராக இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு ஊதியமும் அவருக்கு ஒரு ஊதியமும் என ஊதிய முரண்பாடு இருக்கிறது. அந்த ஊதிய முரண்பாடை ஏன் களைய அரசு முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள். தற்பொழுது நடு சாலையில் மற்ற ஆசிரியர்கள் அவருக்கான அந்த முதலுதவியை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இவ்வளவு காவல்துறையினர் சுற்றி இருந்தாலும் முதலுதவி பணி என்பது தங்களுடைய ஆசிரியருக்கு தாங்களே செய்து கொள்கிறோம் என்ற வகையில் ஆசிரியர்கள் முதலுதவி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்கள் என்பவர்கள் வகுப்பறைகளில் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வீதிகளில் வந்து போராட தள்ளியது இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இவர்கள் எல்லாம் வெறும் ஆசிரியர்கள் அல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் கூட. ஆகவே அரசு என்ன நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்ற அந்த அவல நிலையையும் தற்பொழுது நேரடி காட்சிகளாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் அதை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கான முதலுதவியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அரசு ஊழியர்களுடைய இந்த நிலைக்கு என்ன செய்ய போகிறது அரசு? ஏன் இப்படி இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்ற அந்த ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இது போன்ற ஆசிரியர்களுடைய மயக்கம், மறுபுறத்தில் போராட்டம், மறுபுறத்தில் கைது என இந்த சேப்பாக்கம் பகுதி என்பதே ஒரு போர்க்களம் போல மாறி இருக்கிறது என்று கூறலாம். அரசு நினைத்தால் உடனடியாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பதற்கான அரசுடைய இந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்கள் அமர்ந்து பேசினால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணலாம். சமவேளைக்கு சம ஊதியம் என்பது ஒரு பெரிய தொகை இல்லை, அவர்களுக்கு வழங்கினால் அரசிற்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை என்று ஆசிரியர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 19,000 to 20,000 ஆசிரியர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அரசு பல்வேறு செலவுகளை செய்யக்கூடிய அரசு, இலவசங்களை அறிவிக்கக்கூடிய அரசு,
அரசு ஊழியர்களை ஏன் இந்த நிலைக்கு தள்ளியது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இலவசங்கள் என்பது மக்களுடைய உரிமைகள் சார்ந்ததாக இருக்கிறது. மக்களுடைய மேம்படுத்தக்கூடிய இடத்திற்கு செலவு செய்யப்பட்டாலும் மறுபுறத்தில் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது. இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது எங்களுக்கு மிகவும் குறைந்த அளவிலான ஊதியமாக இருக்கிறது. ஆகவே இதை களைய அரசு ஏன் முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் முதலுதவி செய்து தற்பொழுது சாலையில் படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது பார்க்கும். சார் வர்றோம்னு சொல்றோம், நாங்க பஸ்ல இடம் இல்லைன்னு அவங்க கீழே இறங்கணும், நீங்க இறங்க கூடாதுன்னு படியில இழுத்து போட்டாங்க. அதுலதான் அவங்க மயக்கமானாங்க சார். மூச்சு விட முடியலன்னு சிரமப்படுறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிரஷர் இருக்குங்க சார். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா யார் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லுவாங்க சார்? இவங்களை எங்களை நம்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நாங்க தானே சார் பதில் சொல்லணும். 15 நாளா நாயா ரோடா அழிஞ்சிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் ஏதாவது கூப்பிட்டு பேசி இருக்காங்களாங்க சார்? எவ்வளவு அராஜக பார்க்க எங்க மேல ஏவறாங்க. என்ன அரசாங்கம்? வெல்லும் தமிழ் பெண்கள் சம நீதி கொடுக்கறோம்னு சொல்லி எங்களை இப்படி நாய் விடாத பாடு 15 நாளா ரோடா அலையிறோம் தெரியுங்களா? எங்க உயிரை கொடுத்துதான் நாங்க சம ஊதியம் வாங்கணுமா? எங்க உயிரை கொடுத்துதான் சம ஊதியம் நாங்க வாங்கணுமா? தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே இந்த நிலைதான் இந்த அரசில் அந்த ஆட்சியில் நடைபெறுகிறது என்ற அந்த அவலக்குரலும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் சாலையில் முதலுதவி கேட்டு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சியிலும், மற்ற ஆசிரியர்களை பேருந்து வந்துவிட்டது, ஒவ்வொரு பேருந்தும் வரும்பொழுது அடித்து இழுத்து கைது செய்யக்கூடியதும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கையில் பாதிக்கப்படுவது என்னமோ ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த பாதிப்புக்கு தொடர்ச்சியாக அரசு பதில் சொல்ல வேண்டும். அரசிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த சம வேலைக்கு சம ஊதியம், அதை வழங்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? பல்வேறு அரசு துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய அரசு இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையில் மட்டும் ஏன் மெத்தனமாக இருக்கிறது? அதே போல ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆசிரியர்கள் பள்ளி நேரம் முடிந்த பிறகு மாலை நேரங்களில் வேண்டுமானால் போராட்டம் நடத்தி கொள்ளட்டும் என்று அலட்சியமாக ஒரு பதிலை கூறியிருந்தார். அது மேலும் ஆசிரியர்களை கோபப்படுத்தி இருக்கிறது. ஆகவே நாங்கள் சென்னை வரை வந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்காத அரசு அந்தந்த பள்ளிகளில் மாலை நேரங்களில் போராட்டம் நடத்தினால் மட்டும் அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வியும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தற்பொழுது வைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த அரசினுடைய அலட்சிய போக்கு ஆசிரியர்களை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறது. ஆகவே அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். இவர்கள் எல்லாம் எதிர்கால சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அளவிலும் எதிர்கால சந்ததியினரை நல்லொழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிலையாக இருக்கிறது. தற்பொழுது வரை மயங்கிய ஆசிரியர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியும், மறுபுறத்தில் இதுவரை எந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கொண்டு வந்து அவர்களை அழைத்து செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசு இன்னமும் மெத்தன போக்கோடு செயல்படாமல் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு அரசு என்ன தீர்வை சொல்ல போகிறது, அரசு ஏன் இப்படி இந்த நிலைக்கு இவர்களை தள்ளி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த ஆசிரியர்கள் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த பிரச்சனையை உடனடியாக அரசு பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு பிரச்சனையும் அரசு பேசி தீர்க்கும் பொழுது இவர்களுடைய பிரச்சனையை ஏன் தீர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் அவர்கள் வைக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களுடைய பிரச்சனையை அரசு பேசி தீர்க்காவிட்டால் மேலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த ஆசிரியர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஒருபுறம் கைது, மறுபுறத்தில் ஆசிரியர்கள் மயங்கி விழுவது, மறுபுறத்தில் ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் என இந்த சேப்பாக்கம் பகுதியே ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்குமான ஒரு மோதல் போக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இருந்து வருகிறது. ஆகவே நாங்கள் இன்றோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய மாட்டோம், நாளையும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற வகையில் அவர்களுடைய கோரிக்கை இருந்து வருகிறது. ஆகவே இனியும் அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது. ஆகவே காலதாமதம் செய்ய இது போன்ற ஒரு போராட்டம் என்பது வலுத்து கொண்டிருக்கும். அவர்கள் நெற்றியில் கருப்பு பட்டை அணிந்திருக்கக்கூடிய அந்த எண் என்பது 311 அரசு, அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக
தேர்தல் வாக்குறுதி என்பது 311. இந்த 311 தான் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறோம் என்ற அந்த தேர்தல் வாக்குறுதி. அதை தலையில் கட்டிக்கொண்டு அவர்களுடைய போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தில் காவல்துறையை வைத்து ஒரு அராஜக போக்கோடு விளம்பர திமுக அரசு அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்பான விரிவான விவரங்களோடு நேரலில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.